வணக்கம் மக்களே, கதைப்போமா? என்னடா இது தம்ப்நெயிலில் வந்து டைட்டிலில் வந்து கவுண்ட் டவுன் 30 அப்படின்னு போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கவுண்ட் டவுன் 30 அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஜனநாயகன் படம் வந்து January 9th ரிலீஸ் ஆகுது. ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே 30, 29, 28, 27, 26 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும்போது January 9th. ஸோ அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஃபேர்வெல் டு எங்கள் விஜய், ஃபேர்வெல் டு நம்ம விஜய், ரைட்டுங்களா? ஸோ நம்ம அரசியலுக்கு வந்துட்டதுனால நம்ம அரசியலை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் அரசியலில் என்ன செய்வார் அப்படி இப்படின்னு அப்படியே மொத்தம் அந்த பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் நம்ம யாருமே அதை பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டோம். என்னென்னா, அவர் வந்து 33 வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கார், ரைட்டுங்களா? இப்போ அவர் ஜனநாயகனுக்கு அதுக்கப்புறம் அவர் படம் வரப்போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்தா என்ன? ஃபேர்வெல்னும் போது அவருடைய பயணத்தை சொல்லணும்ல. அவர் திரைத்துறையில் அவருடைய பயணம் என்ன அப்படின்றத பார்க்கறது தான் இந்த வீடியோ, ரைட்டுங்களா? ஸோ டெய்லி ஈவினிங் 7:30க்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி ஒவ்வொரு வீடியோ விஜய் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையை பற்றி சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், அதை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், அது என்னது விஜய் அவர்கள் அப்படி என்ன செய்துட்டாரு, அவர் என்ன இவரா, அவர் என்ன அவரா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். பட் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் மட்டுமல்ல, செலிப்ரிட்டிக்கே ஒரு தனி ஒரு பெருமை இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க பிறந்த நாள் வந்தால் பிளட் டொனேட் பண்ணுறது, அப்புறமா அன்னதானம் பண்ணுறது, அப்படி இப்படின்னு செய்துட்ருக்காங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி அவங்க படம் நல்லா போனால் கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு அடுத்த படம் வாய்ப்பு வரும்போது அவங்களுடைய சம்பளம் உயர்வானா அதை சந்தோஷப்படுற முதல் ஆள் யாருன்னா அவங்களுடைய ரசிகர்கள் தான், கரெக்டுங்களா? ஸோ அவங்களால் ரசிகர்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் அவன் தலைவன் பெரிய ஆளாக ஆனானா அவங்களுக்கு அது சந்தோஷம், கரெக்டுங்களா? இது வந்து வெறும் செலிப்ரிட்டிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பெருமை, வேறு எந்த துறையிலும் அது இருக்காது, கரெக்டுங்களா? அதனால் அதை செலிப்ரிட்டியை பற்றி ஒரு வீடியோ போடுறது தினந்தோறும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை எனக்கு போடணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள், அதான் நம்ம விஜய் அவர் வந்து 22 ஜூன் 1974 சென்னையில் பிறந்தார், ரைட்டுங்களா? ஸோ அவர் வந்து படித்தது வந்து லோயோலா காலேஜ், விஸ்காம் படித்தார். பட் ஆனால் அவர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டார். அவருடைய பேரண்ட்ஸு எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் எஸ் சந்திரசேகர், அவர் டைரக்டர். அவருடைய டைரக்ஷனில் ஒரு பெக்குலியாரிட்டி என்னென்னா, அவர் வந்து வெறும் சட்டம் இந்த மாதிரி லாயர், ஜட்ஜு இதை பேஸ் பண்ணி தான் அவர் கதையே இருக்கும். அவங்க அம்மாவும் ஷோபா சந்திரசேகர், அவங்களும் ஒரு டைரக்டர் ப்ளஸ் நல்ல பாடகியும் கூட. அவருக்கு வந்து ஒரு தங்கை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒய்ஃப் பேர், உங்கள் ஸ்பவுஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சங்கீதா. அவருக்கு 2 குழந்தைகள், ஒருத்தர் வந்து ஜேசன் சஞ்சய், மற்றொன்று வந்து திவ்யானுக்கு, ரைட்? ஸோ அவர் வந்து 10 வயதில் வந்து நடிக்க வந்தார். ஸோ 10 வயதில் நடிக்க வந்தார்னா இதுவரை அவர் 33 வருஷம், நியர்லி மோர் தென் 3 decades அவர் வந்து சினி ஃபீல்டில் இருந்திருக்கார். ஸோ அவர் வந்து 68 படங்கள் இதுவரை நடித்திருக்கிறார். January 9th ரிலீஸ் ஆக போக படம் வந்து 69. இன்னும் ஒன்று நடித்து 70 ஆக்கியிருக்கலாம், ரைட்? ஓகே. சிறு வயதிலேயே நடிக்க வந்தாலும் அவருடைய தந்தை சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷனில் நிறைய படம் பண்ணியிருக்காரு குழந்தையாவே. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் யாருன்னா விஜய் அவர்கள் தான். ஸோ அவர் முதல் படத்தில் வாங்கின சம்பளம் வந்து ஜஸ்ட் 3 lakhs, ரைட்டுங்களா? அதே அவர் கடைசியாக நடித்த படத்தில் வந்து அவருடைய சம்பளம் வந்து 275 கோடி. ஸோ அவருடைய குரோத்தை நல்லா நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னால் யாரும் சும்மா கொடுத்துட மாட்டாங்க, ரைட்டுங்களா? அவருடைய மெஜாரிட்டி அவருடைய படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ இன் க்ரோஸ் தான் இட் ஏர்ன்ஸ். ஸோ அதனால் அவர்கள் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. ஹீ இஸ் ரெஃபர்ட் பை தளபதி, ஸோ கமாண்டர். ஸோ அவர் வந்து தளபதின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லோரும் நம்ம விஜய், எங்கள் விஜய், அதுக்கப்புறம் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள நண்பா நண்பின்னு சொல்லிட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து வெற்றி.
கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடித்தார். அதான் அவர் ஃபஸ்ட்டு படம். 10 வயதில் அந்த படத்தை நடித்தார். அதுக்கப்புறம் பல படங்கள் நடித்தார் குழந்தை நட்சத்திரமாக. ஸோ இதில் என்ன, அது முக்கியமாக அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் வந்து நான் சிகப்பு மனிதன், ரஜினிகாந்த் அவரோட நடித்தார். அதுக்கப்புறம் வந்து ஸோ இதுவரை நான் சொன்ன கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால் நான் தெரிஞ்சதே தான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு படம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, போஸ்டர், டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோ, அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இது முதல் வீடியோன்றதுனால ஜஸ்ட் அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ தினந்தோறும் மாலை 7:30 மணிக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய கருத்தையும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்னதே தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் தெரிஞ்சதே தான் வந்ததுன்றதுனால பார்க்காம விட்டுறாதீங்க, ரைட்டுங்களா? ஸோ நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேக் கேர், பாய்.